இந்திய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள வரவு செலவு திட்டத்தில் தமிழ்நாடு என்ற வார்த்தை இடம்பெறாமை ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் அவர் தமது உரையில் திருக்குறள், புறநானூறு போன்றவற்றை மேற்கோள் காட்டி வளமையாக பாதீட்டு உரையை ஆற்றி வருவது குறிப்பிடத்தக்க அம்சமாக இருந்து வந்தது. என்றாலும் கூட நேற்று தாக்கல் செய்யப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் அவர் திருக்குறளையோ அல்லது புறநானூறையோ குறிடாமை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. அதே நேரம் இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் தமிழ்நாட்டின் வெள்ள நிவாரணம் குறித்த எவ்வித நிவாரணங்களும் இடம்பெறவில்லை என்பதும் ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்புத்துறைக்கு 4.54 லட்சம் கோடியும், வேளாண் துறைக்கு 1.52 லட்சம் கோடியும், கல்விக்கு 1.25 லட்சம் கோடியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது.